முடிவுரை. அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். அவனுடைய சாட்சி மெய். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். யோவான் இந்த சுவிசேஷத்திற்கு முடிவுரையாக இந்த வசனங்களை எழுதுகிறான். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் என்று தன்னை பற்றி எழுதுகிறான். பல 100 வருஷத்திற்கு முன்பாக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இக்காலத்திலும் இது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறது. சத்திய வசனத்தை வாசிக்கிற எல்லோருக்குமே வேத வசனங்கள் பிரயோஜனமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை எழுதியவர்கள் அதில் தங்களுடைய பெயரை எழுதுவதற்கு வெட்கப்படவில்லை. யோவான் இந்த சுவிசேஷத்தை தானே எழுதியதாக இதில் குறிப்பிடுகிறான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய மரணத்தையும் மனுஷர்கள் எழுதினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த வார்த்தைகள் எல்லாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்கள் தங்களுக்கு தெரிந்த சம்பவங்களை பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலினால் எழுதியிருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் இயேசு கிறிஸ்துவின் சீஷரில் ஒருவன். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாய் இருந்தவன். ராப்போஜனத்தின் போது அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவன். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை இவன் தன் சொந்த செவிகளினால் கேட்டவன். அவர் செய்த அற்புதங்களை தன் சொந்த கண்களால் கண்டவன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த கண்களால் கண்டு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் இருக்கிறவன். இவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. தனக்கு நிச்சயமாய் தெரிந்த சம்பவங்களை மாத்திரமே யோவான் இந்த சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறவர்கள் தாங்கள் கண்டதை சாட்சியாக எழுதியிருக்கிறார்கள். தாங்கள் எதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்களோ அதையே சாட்சியாக எழுதியிருக்கிறார்கள். சுவிசேஷம் எழுதப்படுவதற்கு முன்பாக சுவிசேஷத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் வாய்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்பே சுவிசேஷம் எழுதப்படலாயிற்று. சீஷர்கள் எதை எழுதினார்களோ அவை சத்தியமானது என்பதற்கு அவர்களே சாட்சிகளாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை தங்களுடைய ஜீவியத்தில் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக ஜீவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு எழுத்து வடிவில் எழுதப்பட்டிருப்பது தேவனுடைய கிருபை. இதனால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லா தேசங்களுக்கும் பரவுகிறது. பல நூற்றாண்டுகளாக சுவிசேஷம் நிலைத்து நிற்கிறது. இந்த சுவிசேஷத்தை தானே எழுதியதாக குறிப்பிட்டு தன்னுடைய சாட்சி மெய் என்பதையும் யோவான் அறிவிக்கிறான். யோவான் தான் கண்டதற்கு சாட்சியாக இருக்கிறான். அவனுடைய சாட்சியில் தவறு எதுவும் இல்லை. தான் கண்டதை உறுதி பண்ணும் விதமாக அந்த சாட்சியை எழுத்து வடிவத்தில் எழுதியிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்திற்கும் அவருடைய ஊழியத்திற்கும் அவர் உயிர்த்தெழுந்ததற்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் சாட்சியாக இருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள விசுவாசிகள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை மெய் என்று அங்கீகரிக்கிறார்கள். சுவிசேஷத்தின் சத்தியம் மெய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை எப்படியெல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்று மனுஷர் எதிர்பார்க்கிறார்களோ அப்படியெல்லாம் சுவிசேஷம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று சான்றுகள் மூலமாகவும் புதைபொருள் ஆய்வுகள் மூலமாகவும் சுவிசேஷம் நிரூபிக்கப்பட்டிருப்பதினால் யோவானுடைய சாட்சி மெய் என்று இந்த உலகம் அறிந்திருக்கிறது. சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கும் அற்புதங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தாமே தமது அற்புத வல்லமையினால் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதையும் அவர் தேவன் என்பதையும் அவர் செய்த அற்புதங்கள் நிரூபிக்கிறது. திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்கள் உபதேசம் பண்ணப்படுகிறது. இந்த சத்தியங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டுள்ள உண்மைகள். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் சத்தியம் மெய்யானது. இதை நிரூபிக்க மனுஷருடைய சான்றிதழ் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய சத்தியத்தை நிரூபிக்கிறவர். அவரே நம்முடைய இருதயத்தில் பேசுகிறவர். யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது தான் எழுதுவது மெய் என்பதை அறிந்திருக்கிறான். அப்போஸ்தலர்கள் மெய்யான சத்தியத்தையே
ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்காக சீஷர்கள் தங்கள் ஜீவனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தார்கள். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எல்லாம் அற்பமாக எண்ணி பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையே மேன்மையாக எண்ணினார்கள். வேறு அநேக காரியங்களும் உண்டு. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த சுவிசேஷத்தின் முடிவுரையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேறு அநேக காரியங்களையும் செய்திருப்பதாக எழுதுகிறான். அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் ஏராளமான புஸ்தகங்கள் எழுத வேண்டும் என்றும் அந்த புஸ்தகங்களை எல்லாம் உலகம் கொள்ளாதென்று தான் எண்ணுவதாகவும் குறிப்பிடுகிறான். சுவிசேஷ புஸ்தகங்கள் விரிவாக எழுதப்படாமல் ஏன் சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு யோவான் இங்கு எழுதியிருக்கும் காரணம் ஏற்ற பதிலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களில் ஒரு சில மாத்திரமே சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவை சுவிசேஷங்களில் எழுதப்படவில்லை. இவை முக்கியமானதல்ல என்பது காரணம் அல்ல. இதற்காக இவை சுவிசேஷத்தில் எழுதப்படாமல் இல்லை. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களுமே முக்கியமானதுதான். சில சமயங்களில் இயேசு கிறிஸ்து ஒரே மாதிரியான அற்புதத்தை திரும்ப திரும்ப செய்திருப்பார். இவை அனைத்தையும் அடிக்கடி எழுதுவதற்கு பதிலாக ஒரே ஒரு தரம் மட்டும் எழுதினால் போதுமானது என்று ஒரு அற்புதம் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கும். மற்ற அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்காது. இயேசு கிறிஸ்து ஒரே மாதிரியான அற்புதங்களை திரும்ப திரும்ப செய்திருக்கும் போது அந்த அற்புதங்களை வெவ்வேறு இடங்களில் உள்ள வெவ்வேறு விதமான ஜனங்கள் கண்டு சாட்சிகளாக இருப்பார்கள். அவர்கள் எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் மனதில் உறுதி பண்ணப்படும். சுவிசேஷத்தில் புதிய அற்புதங்கள் எழுதப்படும் போது அது இதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து செய்த மற்ற அற்புதங்களை மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களை வாசிக்கும் போது அவருடைய மகத்துவம் நமக்கு அதிகமாய் வெளிப்படுத்தப்படும். நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது அவருடைய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்லலாம். சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருப்பதை விட இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இவையெல்லாம் சுவிசேஷங்களில் எழுதப்படவில்லை. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதாக அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியத்தை சொன்னதாக எந்த சுவிசேஷ புஸ்தகத்திலும் எழுதப்படவில்லை. ஆனாலும் இயேசு இந்த வாக்கியத்தை சொன்னதாகவே பவுல் எழுதியிருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் ஏராளம் உண்டு. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியங்களையும் எழுத வேண்டும் என்னும் அவசியமில்லை. சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருப்பது மாத்திரமே போதுமானது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தில் எழுதப்பட்டுள்ள வசனங்களே பரிபூரணமாக விவரிக்கிறது. ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசித்து அவற்றை விசுவாசிக்கவில்லை என்றால் இதற்கு மேலும் எழுதுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்க மாட்டான். கொஞ்சத்தில் விசுவாசம் இல்லாதவன் அநேகத்திலும் விசுவாசம் இல்லாதவனாகவே இருப்பான். சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருப்பதை வாசித்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியங்களையும் எழுத வேண்டும் என்பது நடைமுறையில் சாத்தியப்படாது. இவை எல்லாவற்றையும் எழுதினால் ஏராளமான புஸ்தகங்களை எழுத வேண்டும். பெரிய வரலாற்று புஸ்தகம் போல விரிவாக எழுத வேண்டும். இதற்கு ஒரு முடிவே இருக்காது. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியங்களையும் எழுத வேண்டுமானால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்பது யோவானுடைய கருத்து. என் உபதேசம் உங்களுக்குள்ளே இடம்பெறவில்லை என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை போல வேறு அநேக காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே இடம்பெற்றிருக்கிறது. விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பது என்பது நடைமுறைக்கு ஒத்து வராது. அவர்களுக்கு வேறு அன்றாட அலுவல்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றில் நாம் எதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் சுவிசேஷத்தில் எழுதுமாறு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி இருக்கிறார். ஜனங்கள் அவற்றை வாசிக்கிறார்கள். வாசித்ததில் சிலவற்றை மறந்து விடுகிறார்கள். சிலவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் சந்தேகப்படுகிறார்கள். சில சத்தியங்களை விவாதம் பண்ணுகிறார்கள்.
4 சுவிசேஷங்களை வாசிக்கும் போது அதன் தொடர்ச்சியாக இத்தனை காரியங்கள் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஏராளமான புஸ்தகங்கள் எழுதப்படுமானால் அவை எல்லாவற்றையும் வாசித்து புரிந்து கொள்வதற்கு ஜனங்களுக்கு நேரம் இருக்காது. நாம் வாசிக்கும் வேத வசனத்தை ஒரு கதை புஸ்தகத்தை வாசிப்பது போல வாசிக்க கூடாது. பயபக்தியோடு வாசித்து அதை தியானம் பண்ண வேண்டும். வேத வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் இருக்க வேண்டும். வியாக்கியானங்களை தியானம் பண்ணுவதற்கும் நம்முடைய மனதில் இடம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் இடம் வேண்டும் என்பதை தெரிந்துதான் பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷங்களை சுருக்கமாக எழுதுமாறு ஏவியிருக்கிறார். எழுதப்பட்டிருக்கும் சுவிசேஷ புஸ்தகங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சுவிசேஷங்கள் விரிவாக எழுதப்படவில்லையே என்று மனக்குறையோடு இருக்கக்கூடாது. நம்மால் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு மாத்திரமே தேவன் தம்முடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது முடிவாக ஆமென் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த சுவிசேஷத்தை இந்த வார்த்தையோடு முத்திரையிடுகிறார். யோவான் ஆமென் என்று சொல்லும்போது நாமும் இந்த சுவிசேஷம் மெய்யானது என்று உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து ஆமென் என்று சொல்லுவோமாக. நம்முடைய விசுவாசத்திற்கும் சத்தியத்திற்கும் இந்த சுவிசேஷம் ஆமென் என்று இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்கு உதவி புரியும் விதத்திலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் விதத்திலும் சுவிசேஷத்தை வாசித்து அதை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். அவை அனைத்தும் வேத புத்தகத்தில் எழுதப்படவில்லை. அவைகளையெல்லாம் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆகையினால் பரிசுத்த ஆவியானவரின் அனுமதி பெற்று ஏவப்பட்டவை மட்டுமே வேத புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது.